வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள். இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு. இப்போ இந்த கிறிஸ்மஸுக்கு வீட்டில் ஏதாவது செய்யணும் அப்படி என்று தான் ஒரு யோசனை இருக்கும். என்ன செய்யலாம், எல்லா டைமே ஒரே மாதிரியான கேக் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு கட்டாயம் வீட்டில் ப்ரௌனி செய்து பாருங்கள். அந்த ப்ரௌனியை எப்படி செய்யலாமென்று நீங்கள் என்னுடைய கிச்சனில் வந்து பாருங்கள். வாங்க இப்போ ப்ரௌனி செய்வோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரௌனி செய்கிறதுக்கு 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதை மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 151 கிராம் டார்க் சாக்லேட் எனக்கு இருக்குது. ஆனால் 150 கிராம் காணும். உங்களுக்கு தேவையான நீங்கள் 150-55 கிராமுக்குள்ளே போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் 150 கிராம் சீனி சேர்க்க போகிறேன். 150 கிராம் சீனி, பாருங்கள், 150 கிராம் சீனி. அடுத்தது 100 கிராம் கோதுமை மா சேர்த்துருக்கிறேன். 100 கிராம் கோதுமை மா பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மற்றது 20 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். 21 கிராம் இருக்குது, ஆனால் இது 20 கிராம் தான் இருக்குது. 20 கிராம் இருக்குது, பார்த்தீங்களா, சரியா 20 கிராம் இருக்குது. மற்றது எக்ஸ்ட்ரா மார்ஜரின் எடுத்துருக்கேன். அது 100 கிராம் எடுத்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றது மோத்தா பிராண்டில் இருந்து நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். மற்றது வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். தெரியுமான்னு நினைக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். மற்றது சொக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கிறேன். இது சாக்லேட் சிப்ஸ் நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஏன் இதை எடுத்துருக்கேன்னு சொன்னால், இது நாங்கள் ப்ரௌனி செய்துட்டு மேலே போட்டு வரதுக்காக நல்ல சாப்பிடைக்க கடிபடைக்க நல்லா இருக்கும். அதோடு சேர்த்து நான் ரிஸ்பெரியிலேருந்து அந்த கச்சான் உள்ள நட்ஸ் உள்ள அந்த பீனட் உள்ள சாக்லேட் பார் எடுத்துருக்கிறேன். இதையும் மேலே போட்டு விட்டால் நாங்கள் கடித்து சாப்பிடைக்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா போடலாம், இல்லையாண்டா விடலாம். இப்போ நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். 150 கிராம் டார்க் சாக்லேட், 150 கிராம் வெள்ளை சீனி ஒயிட் சுகர், 100 கிராம் கோதுமை மாவு, 20 கிராம் கொக்கோ பவுடர், 100 கிராம் எக்ஸ்ட்ரா மார்ஜரின், நீங்கள் எந்த பிராண்டில் இருந்தாலும் எடுக்கலாம், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை அண்ட் சொக்கோ சிப்ஸ், அதுவும் மற்றது இந்த பாரும் எடுத்துக்கிறேன், சாக்லேட் பாரும் எடுத்துருக்கிறேன். நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த டபுள் பாயில் மெத்தடில் நாங்கள் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் டபுள் பாயில் பண்ணுவோம். சாக்லேட்டையும் மார்ஜரினையும் போட்டு இதுக்குள்ளே சாக்லேட்டை நான் போடுறேன், டார்க் சாக்லேட்டை. அதோடு சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், மார்ஜரினையும் போட போகிறேன். நூறு கிராம் மார்ஜரினையும் நான் போட போகிறேன். வடிவாக முட்டையும் எடுத்து போடுங்க. இப்போ நான் போட்டுட்டேன். கை சுட்டு போடும் இப்படி ஒரு இதை பிடிச்சு கொண்டு இதை நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சரி. இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க ஆட்டோமேட்டிக்காக அதே மெல்ட் ஆகி ஒன்றோடு சேரும். நல்ல ஒரு சாக்லேட் க்ரீமாக வரும். பார்க்கவே தெரியுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது நீங்கள் சூட்டோட இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுமா, அதுகளுக்கு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாம்
ஆறினா பிறகு நல்லா கீட்டு ஆறினா பிறகு சூடு நல்லா தணிஞ்சா பிறகு தான் மாவோடு சேர்க்கணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா முதலே இதை வந்து செய்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் மிச்சதெல்லாம் செய்துட்டு இதை சேர்க்கக்குள்ள இது நல்லா ஆறி போய் இருக்கும். ஒரு கட்டி கூட இல்லை, வடிவெல்லாம் கரைச்சி விட்டு எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வெளியில் அப்படி எடுப்போம். அப்படியே வெளியில் எடுப்போம். இப்போ பாருங்கள் நல்ல வடிவாக காய்ச்சி எடுத்தாச்சு. இதை நாங்கள் இப்போ ஆற விடுவோம். கேக் தட்டில் இப்படி டிஷ்யூ பேப்பர் என்ன செய்திருக்கிறேன்டா 4ஆக மடிச்சிருக்கிறேன். தனியாக இப்படி மெல்லிய பேப்பராக போடல. என்னென்னு சொன்னால் இந்த ப்ரௌனி வந்து சரியான சாஃப்டான ஐட்டம் தானே. அப்போ எடுக்கேக்கில் வந்து இது டக்குன்னு பிய பார்க்கும் அடியில் வந்து கிணம் இல்லாட்டி. அதனால் வந்து நான் என்ன செய்கிறேன்டா இதை வந்து இப்போ டிஷ்யூ பேப்பரை இப்படி 4ஆக மடிச்சுட்டு ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஒரு திக்கான டிஷ்யூ பேப்பர் கிடைச்சா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணுங்க. இது ஓகே. இங்கே பாருங்கள் இதுக்குள்ள வந்து நான் இப்போ இந்த கேக் ட்ரேக்கில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு வந்து மாஜரின் பூசி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் ஒரு சைட்டில் வைப்போம். வச்சுட்டு மிச்சரில் பார்ப்போம். நாங்கள் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அந்த சேர்மானங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்ச கோதுமை மா, பேக்கிங் பவுடர், மற்றது எடுத்து வச்ச கொக்கோ பவுடர், இவ்வளத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி சலிச்செடுப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நாங்கள் எடுத்து வைப்போம். சீனியையும் நல்லா கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டையை இந்த பாத்திரத்தில் வச்சு ஊற்ற போகிறேன். 2 முட்டை. அடுத்ததாக பவுடராக அடித்து வச்ச சீனியையும் இதில் சேர்ப்போம். ஹேண்ட் விஸ்கால் வந்து சீனியையும் முட்டையும் உண்டா அடிப்போம். சீனியும் முட்டையும் நல்லா கரையிற மாதிரி அடிப்போம். ஹேண்ட் விஸ்கால் தான் அடிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் வந்து சொன்னால் நீங்கள் அதால் அடிக்கணும். இப்போ சீனி முட்டையும் நல்லா அடித்து கரைஞ்சிட்டு இனி இதுக்குள்ள வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், நாங்கள் காய்ச்சி வச்சுருந்த இந்த டார்க் சாக்லேட் க்ரீமை இதுக்குள்ளே இப்போ சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் இதுக்கு அப்படியே சேர்க்குறேன். ஓகே, இது இப்போ நான் ஒன்று மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே,
இப்போ இதுக்குள்ள நான் என்ன சேர்க்க போகிறேன்னு சொன்னால் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு மூடி சேர்க்குறேன். அதே இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுதான் நாங்கள் சேர்க்க போகிறது. நாங்கள் சேர்த்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட், அதாவது கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து நாங்கள் செலுத்தி வச்சுருந்ததை இப்போ இதுக்குள்ள சேர்க்க போகிறோம். எப்போயும் நாங்கள் வந்து கேக் அடிக்கையோ இல்லை என்ன செய்ய இந்த பேக்கிங் ஐட்டங்கள் எதுவும் செய்யக்கையுமே எந்த பக்கத்தால் நாங்கள் சுற்றுறோமோ அந்த பக்கத்தால் தான் ஒரேவாக சுற்றி கொண்டு இருக்கணும். மாறி சுற்றக்கூடாது. என்ன சொன்னால் அதுக்கு வந்து காற்று ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிடுவேன். நான் ஒரே பக்கத்தால் தான் சுற்றி கொண்டு இருக்கேன். இதுதான் பழம். வடிவம் எல்லாத்தையும் இந்த ஓரங்களில் இருக்கிற எல்லாத்தையும் வடிவாக சேர்த்து சேர்த்தா பிறகு கென நேரம் வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணவும் கூடாது. இதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் இந்த சோக்கோ சிப்ஸையும் சேர்க்குறேன். எடுத்து வச்சு சேர்க்குறேன். கொஞ்சத்தை மேலே போட்டுவிடுவோம். சரி, இதுதான் சரியான பதம். சரியா? பார்த்தீங்களா? இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த கேக் கடிக்கிற தட்டில் மாற்றுவோம். அதான் ப்ரௌனியோட வேலை குயிக்கண்டு செய்திடலாம். இப்போ நாங்கள் இதை கிரேவியில் மாற்றுவோம். வந்துட்டு எல்லா பக்கமும் சமனாக சேர்கிற மாதிரி இப்படி மெல்ல மெல்லமாக சரித்து விடுங்க. பார்க்கவே தெரியும் எல்லா பக்கமும் சரியாக ஓகேயா இருக்குதான்னு. இப்படி செய்து போட்டு இருக்கா போட்டுடுங்க. இப்போ சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற இந்த சோக்கோ சிப்ஸையும் இதுக்கு மேலே போட போகிறோம். போட்டுட்டு நான் வேண்டி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் பார் இதையும் இதுக்குள்ளே சேர்த்து விட போகிறோம். அடுத்து அந்த நட்ஸ் சாக்லேட்டை நான் சின்ன சின்ன துண்டுகளாக பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன். அதை இப்படி இதுக்குள்ளே போட்டு விட போகிறேன். அப்படியே வச்சு விடுறேன். இப்போ கடிப்படிக்கு நல்லா இருக்கும் சாப்பிடிக்க. ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 180 விட்டுருக்கேன். 180 விடணும். எனக்கு வந்து இடையிலே அந்த மாக்கள் இல்லாதபடியாக நான் வந்து மாக்கரால் வந்து கணிச்சு வச்சுக்கிறேன். அப்படியே கோடு போட்டு 180, 160, 170, 180 அப்படின்னு நான் கறி வச்சுருக்கேன். இப்படி வராதவே உங்களுக்கு டக்குன்னு அதை செட் பண்ணிடலான்னா நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக செய்யலாம். அந்த டெம்பரேச்சர்ன்ற அளவை டக்குன்னு நாங்கள் செட் பண்ணி விடலாம் கணக்காக. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் மோட். அது வந்து
2 பக்கமும் வேகிற மாதிரி தான் விடணும். நான் 2 பக்கத்தை தான் விட்டுருக்கேன். அடுத்து வந்து டைம் வந்து நாங்கள் 25 நிமிஷம் விட்டால் காணும். இப்போ நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் டைமை செட் பண்ணி விட போகிறேன். நான் வந்து ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நான் செட் பண்ணி விட போகிறேன். 22, 23, 24, 25 நடுவில் வரும். எங்களுக்கு அதில் இடம் இல்லாதால் நாங்கள் 21, 22, 23, 24, 25 செட் பண்ண வேண்டியதான். சரியா? இப்போ இது 25ல் நிற்கிது. சரியா? 180 பாகை செல்சியஸில் விட்டுட்டு 25 நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ ப்ரௌனி பேக் ஆகி முடிஞ்சது. ஆன்லேருந்து எடுத்துருவோம். இப்போ ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்தாச்சு. சூடாக இருக்குது. சூடாக இருக்கேக்க உடனே நாங்கள் கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டோம்னு சொன்னால் மேலே அந்த வெடிப்புகள் மாதிரி கிரிங்கிள் வந்து நல்ல வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அப்படி மேலே வெடிப்புகள் வந்து கிரிங்கிளாக இருக்கேக்க பார்க்கத்தான் ஒரிஜினல் ப்ரௌனி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மாறின பிறகு நாங்கள் கட் பண்ணி எடுப்போம். ஓகே, இப்போ ஃபைனலாக ஆறிட்டுது. இதை வந்து நாங்கள் எடுத்து இல்லை ஒரு ட்ரேயில் வைப்போம். சூப்பராக மாய்ஸ்டராக சூப்பராக வந்திருக்கு. இதில் வைப்போம். வச்சுட்டு இப்போ இந்த பக்கத்தால் எல்லா பக்கத்தாலையும் இந்த பேப்பரை எடுத்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இப்படி இப்படி வெடிப்புகள் நாங்கள் இதுன்னு இப்படி இப்போ நல்ல கிரிங்கிள் விழுந்திருக்கோம். நல்ல ஃபஜ்ஜியாக நல்ல சூப்பராக வந்திருக்குது. இப்போ நாங்கள் கட் பண்ணுவோம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா ஃபஜ்ஜியாக சாஃப்டாக இருக்குது. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு தானே? இப்படி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.